பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உன் நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கூடி வந்தவங்களை ஆசீர்வதியும் பிதாவே. உணவு உடுப்ப தந்தது நன்றி பிதாவே. இந்த பாடம் எடுத்து தந்தது நன்றி பிதாவே. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன், ஆமென். இந்த நேரத்தில் நம்ம பிரமாணத்தை நாம் எப்படி கை கொள்ள முடியும்? பிரமாணம்னா தேவன் கொடுத்த கட்டளை. அதை நம்ம எப்படி கை கொள்ளணும்? சத்தியத்தின்படி நாம் கை கொள்வது யோக்கியமா, இல்லை சத்தியத்தின்படி கை கொள்வது யோக்கியமா? ரெண்டாவது, உலகத்தில் இருக்கக்கூடிய மாயையை நாம் சிந்திப்பது யோக்கியமா? தேவன் மேலே நாம் வைராக்கியமுள்ளவர்களாக இருப்பது நன்மையா? எவ்வளோ கேள்வி இது. சரி, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஒரு நோக்கத்திற்காக தேவன் அவர் என்ன செஞ்சிருக்காரு? அழைக்கப்பட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கோம். எதற்காக நம்ம பார்த்துருக்கோம்? ரோமரில் சொல்றாரு, அவர் குமாரனுடைய சாயலுக்காக. ஆனால் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை கை கொள்வதற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கோம். அவருடைய வார்த்தை எப்படிலாம் தேவன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம கட்டளையை தேடணும். கட்டளை பழைய பிரமாணத்தில் கொடுத்தப்ப 613 கட்டளை அப்படி கிடையாது. ஒவ்வொரு கட்டளையாக கை கொள்ளணும். தேவன் பிரமாணத்தை எதற்காக வைத்திருக்கார் அப்படின்னா, நாம் நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தை, அவருடைய கிரியைகளை செய்வதற்காக. சரி, இங்கே தேவன் என்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். தேவன்னா யாரு? தேவன் அப்படின்னா சிருஷ்டிகர். அவர் என்னை உண்டாக்கினவர் என்பது பொருளாகும். நாம் அவரை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ரோமர் புஸ்தகம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவநீதி, தேவனா இருப்பதற்கு ஒரு தகுதி. விசுவாசம்னா என்ன? விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தில் நீதிமான், பிரமாணத்தின்படி செய்கிறவன் தான் நீதிமான் சொல்கிறோம். நம்ம முன்னாடி பார்த்தோம், நாம் சத்தியத்தை, அவருடைய பிரமாணத்தை கை கொள்ளணும். நம்ம இந்த உலகத்தை, அவருடைய மாயையை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றக்கூடாது. நம்ம இங்கே சொல்கிறாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நான் மாயையில் இருந்தேனா, சுத்தமாக நான் உடன்பட்டு மாயையில் இருந்தேனா, வேஸ்டான ஒரு காரியங்கள் இருந்தேனா, எனக்கு பலன் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நான் ஒரு விளையாட்டு விளையாடி முடிச்சிட்ட பின்பு நான் பார்க்குறேன் அப்படின்னா அது வேஸ்டான ஒரு கிரியை. சரி, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி, ரைச்சஸ் ஆஃப் காட், இது யாருக்கு இருக்கு அப்படின்னா விசேஷமாக அவரை பின்பற்றக்கூடியவர்கள். புரிஞ்சுதா? அவர் எப்படி பின்பற்றுறாங்க? நம் தேவனை பார்த்ததே கிடையாது. தேவனை பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர் உண்டாக்குனதை பார்க்க, உண்டாக்குனதை எல்லாத்தையும் பார்க்க, சுற்றி பார்க்க. வானம் எவ்வளோ நேர்த்தியாக உண்டாயிருக்கு, பூமி இவ்வளோ அழகாக உண்டாயிருக்கு,
நம்மளுடைய சரீரத்தினோட வளர்ச்சி அதிகமாக நல்லா இருக்கு, நமக்கு எந்த நோய் இல்லை. சரியா? அப்போது இந்த பூமியானது சுற்றி ஒரு இடத்துலே வருது, 365 நாள் வருது, திருப்பியும் அதே மாதிரி 365 நாள் வருது, நாட்களும் காலங்களும் கடந்து போகுது. அதுவும் ஒரே மாதிரி, எல்லாம் அழியல, பம்பரை மாதிரி சுற்றி ஒரு இடத்துல வந்து திருப்பி வந்து போகுது காலங்கள். சரி, இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார் சொல்றாரு. எப்படி எனில் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை. காணப்படலை, நாம் தேவனை நான் காணலை, ஆனால் சொல்றாரு அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் எப்படி காணப்படுதுன்னு சொல்றாரு. உண்டாக்கப்பட்டு இருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாக காணப்படும். உலகம் எப்போ உண்டாயிருக்கோ அதுலேருந்து இதுவரையும் நம்ம என்ன பார்க்குறோன்னா, தேவன் ஒருவர் இருக்காரு. பாருங்க, சூரியன் பாருங்க அழகா மறையுது, திருப்பி வருது. அதுக்கு யார் கற்பனை எழுதி வச்சா அது மாதிரி போகணும் வரணும்? கடல் தண்ணி பாருங்க, அதோடைய திரையை விட்டு வெளியே வரதுக்கு. கடலில் எவ்வளோ தண்ணி இருக்குது, ஆனால் ஏன் இங்கே வரல, நம்மளோட இருக்கிற இடத்துக்கு வரல? என் பூகம்பம் வந்தால் மட்டும் வெளியே வருது. தேவனான ஒரு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு திரையை விரிச்சிருக்கோம், கதவு வச்சுருக்கோம், அது குறித்த எல்லையில் அது இருக்கு. அது யார் நடத்துகிறா, வழி நடத்துகிறா? பழைய பிரமாணத்திலே நாம் பார்க்கும் பொழுது இது எல்லாம் செய்வது கர்த்தர் தேவன். இங்கே நம்ம சபைக்குள்ளாக ராஜ்யத்துக்குள்ளாக நம்மளை ஆளுகை செய்வது அப்படின்னா இயேசு. அவர்கள் தேவனை அறிந்தும், இங்கே யாரு அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை சுத்தமாக மதிக்காதவங்க. தேவன் இருக்காருங்க, அவருடைய பிரமாணம் இருக்கு, அவருடைய சுவிசேஷத்தினாலே நமக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அவருடைய இருதயத்திற்கு ஒப்பான இருதயம் நமக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்துக்கு ஒப்பா நம்ம மேலான ஒரு உலகம் நமக்கு இருக்கிறது. நம்ம அங்கே என்ன செய்வோம் அப்படின்னா சுதந்திரித்து கொள்வோம். சுதந்திரம்னா என்ன? ஒரு நிலம் இருக்குது, நான் வாங்குறேன் அப்படின்னா அது சுதந்திரம் கிடையாது. எனக்கு ஏற்கனவே யாரோ வச்சுருக்காங்க, அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். யார் வைக்கிறா? தகப்பன் வைக்கலாம், அம்மா வைக்கலாம், உங்கள் பிள்ளைகள். இது யார் வச்சுருக்கா அப்படின்னா நம் பிதா வச்சுருக்கார். இதை இயேசு கிறிஸ்துவின் உடனாக நான் எந்த செய்யப்படுறேன் அப்படின்னா சுதந்திரித்து கொள்கிறேன். புரியுதா? இங்கே சொல்கிறாரு, அவர்கள் தேவனை அறிந்தும், தேவன் ஒருவர் இருக்கிறார், தேவன் மிகப்பெரியவர், அவர் என்ன செய்யலன்னு சொல்கிறாருங்க, தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே, சிந்தனைனா வெயின்னா அவங்க எது செய்துட்டு வந்தாலும் அது என்னவா இருக்கும், அதில் ஒரு பலன் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? நல்லா நான் முழுதும் நம்ம விளையாடி நம்ம ஃபோன்லேயே கழிக்கிறோம், அதனால என்ன பலன்? ஒன்றுமே இல்லை. சொல்கிறாரு, அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டு இருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாக காணப்படும், அதனாலே அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. நித்திய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரா, இல்லைனா நித்திய வல்லமை இல்லாத தேவனாக இருக்கார்? நித்திய வல்லமைனா அவர் ஒருபோதும் அழிகிறதே கிடையாது. அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னா பவர், எபிலிட்டி, பவர் இருக்குது அவருக்கு. அவர் சொன்னால் என்ன செய்யும் என்றால் நடக்கக்கூடியதாக இருக்கு. சொல்கிறாரு, ஆதியாகம புஸ்தகத்தில் சொல்கிறாரு, வானம் உண்டாக கடவுது. வந்துதா இல்லையா? நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் வானத்தை. வானங்கள் உண்டாக கடவுது, வானம் உண்டாயிருக்கு. சரி, இதெல்லாம் யாராவது உருவாக்க முடியுமா? இதெல்லாம் வேற ஒரு மனுஷனால் உருவாக்க முடியுமா? ஏன் முடியாது? அதுக்கு ஒரு வல்லமை வேண்டும், ஃபோர்ஸ். அது என்ன வேணும்? ஃபோர்ஸ், அழுத்தம் வேணும். அந்த ஃபோர்ஸ் ஏன் மனுஷங்கிட்ட இல்லை? ஏன்னால் மனுஷன்தான், அவன் சாதாரண மனுஷன்தான்.
சரி, இங்கே இங்கே யாரை நம்ம பார்க்குறோம்? நம்ம முன்னாடி இந்த ரோமர் புஸ்தகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்துட்டு வரோம். இங்கே தேவனுடைய பலத்தினாலே மனுஷங்க கூட என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அற்புதம் செஞ்சுருக்காங்க. தேவாலயத்திலே அலைகிற வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்த குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பார்த்து கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களுக்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவைகளை நடக்க பண்ணினால் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மான போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டீர்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இவங்க தேவன் மேலே எவ்வளோ வைராக்கியம் உள்ளவர்களாக ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்களாக ரெண்டு பேரும் இருக்காங்க. இங்கே ஒரு அற்புதத்தை கண்டு ஒரு சரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு முடவன் இருக்கிறான், கால் கை வரல, பிச்சை கேட்குறான். அவன் குதித்து எழுந்து இங்கே பாருங்க, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. யார் செய்ய முடியும் இதை? இங்கே யார் செய்ய முடியும் சொல்கிறாரு. தேவனுடைய வல்லமையினால் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் எங்களை பார்க்காதீங்கன்னு சொல்கிறோம். தேவனுடைய பலனானது இருக்கிறது. தேவன் மேலே வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவன் யாருக்கு மகிமையை செலுத்துகிறாங்கன்னு பாருங்க. எனக்காக நான் மகிமையை செலுத்துக்கல, யாரை நான் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும், யாருக்காக நாம் பிழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பாருங்க, ஒரு காரியத்தை செய்கிறாங்க தேவன், அவங்க மூலமாகத்தான் செய்யப்படுது. ஆனாலும் அந்த மகிமையும் கனத்தையும் தேவனுக்கு செலுத்துகிறாங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவரோடு கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். கால் இல்லை, கரடுகளும் காலுகளும் என்ன ஆயிற்று அப்படின்னா இப்படி எழுந்து நடக்கிறார். அவங்களோடு சேர்ந்தே போகிறார். உள்ளுக்குள்ள யாரால் போக முடியும்? தேவனுடைய பலன் சொல்கிறார். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்களும் கண்டு என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா, நாம் எதுக்காக பார்க்குறோன்னா, அவர்கள் தேவன் மேல் எவ்வளோ பிரியமுள்ளவர்களாக தேவனை மகிமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்போது தேவாலயத்தின் அலைகரை வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பிச்சை கேட்டு உக்காந்துருந்தார் வாசலில். இங்கே ஒருத்தர் இங்கே வராங்க, தேவனுடைய இங்கே பேதுருவும் யோவானும் அவங்க என்ன செய்கிறாங்க, அவரை தூக்குறாங்க, கையை பிடிச்சி தூக்குறாங்க. அவங்களோட உள்ளே வந்துட்டார், நடக்கிறாரு, காலே இல்லை. இப்போ கால் வந்துடுச்சு. இது ஆச்சரியமா இல்லையா? சொல்கிறாங்க, குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவனை குறித்து ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க
பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? இதில் இந்த மனுஷனை கூட நம்ம எப்படியாக நடக்க வச்சாங்க அப்படின்னா, எங்கள் சுய சக்தி கிடையாது, எங்கள் சுய பக்தி கிடையாது, தேவனுடைய வல்லமையினால சொல்றார். தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளைகளாக இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மரித்தோரிலிருந்து மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டீர்கள். இங்கே சொல்கிறாரு, தொடர்ந்து அவங்க என்ன உற்சாகப்படுத்துகிறாருன்னா, நீங்கள் மனம் திரும்புவதற்கான கனிகள் தான் கொடுக்கணும். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எதற்கு யாரை பிரியப்படுத்த பார்க்கிறீர்கள் என்று சொல்கிறாரு. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொல்கிறார். ஜீவனுள்ள அதிபதியை நீங்கள் என்ன செய்திருங்க? இயேசுவை நாம் விசுவாசிப்போமானால் நாம் மெய்யாக விடுதலை ஆவோம் சொல்கிறார். அப்போது அவருக்குள் ஜீவன் உண்டு, அவருக்குள் ஒளி தேவ வார்த்தை உண்டு. அவரை என்ன செஞ்சிட்டீங்க? கொலை பண்ணிட்டீங்க. பிலாத்து அவர் விடுதலையாக சித்தமாக இருந்தாலும் எங்களுக்கு அவரை சிலுவையில் அறியும், இவரை ஒப்புக்கூடும் சொல்லிட்டீங்க, நீங்கள் கொலைபாதகங்கன்னு சொல்லுங்க. சரி, இங்கே நம்ம அவங்க எவ்வளோ அதிகமான பொல்லாங்குள்ளவர்களாக இருந்தாலும் 17 பார்க்குறோம், அவங்க என்னவா இருக்கிறாங்க? அறியாமையினால, அவங்க இயேசு யாருன்னு தெரியல, அறியாமையினால் அவங்களுடைய இருதயம் கடினமுள்ள இருதயமாக இருந்ததுனால இப்படி ஆயிற்று அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, தொடர்ந்து நம்ம இங்கே ரோமர் 1 அதிகாரம் 20 நீங்கள் பார்க்கும்போது 21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோத்திரையாமலும் இருந்து தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். சிந்தனை நம்ம பார்த்தோம், தன்னுடைய சுய சிந்தனையினாலே எப்படி அவருடைய வேலைப்பாடு இவ்வளோ மோசமாக இருக்குது. நான் ஒரு வேலை செய்கிறேன், தொடர்ந்து செய்கிறேன், தேவனை பிரியப்படுத்தலை. சரி, அதை நம்ம மாற்றிக்க வேண்டியது இருக்குது. இங்கே தொடர்ந்து சொல்கிறாரு, இங்கே என்ன செய்கிறாங்க பாருங்கள், அவர்கள் தங்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக்கினார்கள். இது நிமித்தமும் அவர்களை தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சையினாலே ஒருவருக்கு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டியை தொழுது சேவியாமல் சிருஷ்டிகரை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். இது நிமித்தமும் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவப்படி அனுபவியாமல் சுபாவத்திற்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவருக்கு ஒருவர் விராக பக்தியினாலே பொங்கி ஆணோடைய ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதகத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள்ளே அடைந்தார்கள். யார் அப்படின்னா, ஒரு ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எல்ஜிபிடி நம்ம பார்க்குறோம். எல்ஜிபிடி ஒரு யாராவது ஒரு எல்ஜிபிடின்னா ஆணையும் திருமணம் பண்ணிப்பாங்க, பெண்ணோ திருமணம் பண்ணிப்பாங்க. அவங்க ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆணோடு ஆணை கல்யாணம் பண்ணுவாங்க. அது சுபாவம் கிடையாது. தேவன் சொல்கிறாரு, இதை அப்படி உருவாக்கல அவர். தேவனானவர் ஆணுக்கு ஒரு பெண், ஒரு ஆணுனா அவனுக்கு ஒரு பெண், பெண்ணுனா ஒரு ஆண். ஏற்ற துணியை தேவன் யாருக்கு உண்டாக்குறார்? ஆதாமுக்கு உண்டாக்குனார். அவன் அவருக்கு ஏற்றதாக இருந்தார். சரி, நம்ம எதை பார்க்குறோன்னா, இவங்க ஒரு மோசமான ஒரு எல்ஜிபிடினா பெண்ணுக்கிறாங்கன்னா பெண்ணையை திருமணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனுஷங்க, மோசமானவங்க. இவங்க யாருன்னா சோதோம் குமாரா என்கிற ஒரு பட்டணம் இருந்துச்சு. சோதோம் குமாரா அவங்க எதுக்கு ஒத்துதாக இருக்கிறாங்க அப்படின்னா எல்ஜிபிடி. தூதன் வருவார், ஆபிரகாம் வீட்டில் ஆபிரகாம் இருப்பார். ஆபிரகாம்
அவங்களுடைய பிள்ளைகள். இங்கே சோதோம் அவங்களுடைய குடும்பம் இருக்குது. சோதோமில் இங்கே இருக்கார் லோத்து அப்படின்னு சொல்கிற ஒரு மனுஷன். அந்த லோத்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒரு அந்நியர் வந்தாங்க, உபசரிக்கிறாரு, உள்ளே கூப்பிட்றாரு. அதனால் உங்கள் வீட்டுக்கு யார் வந்திருக்கா நான் பார்க்கணும் அப்படி சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க. யார் எல்ஜிபிடி, யார் இங்கே எல்ஜிபிடிலாம் நமக்கு தெரியாது. அவங்க எப்படி அவங்கள பார்க்க முடியும்னா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ரெயின்போ கலர் இருக்கும். ரெயின்போ கலர் அவங்க எப்படி போடுவாங்கன்னா ரெயின்போ கலரில் போடுவாங்க. ஒரே மாதிரி ஃபுல்லாக அந்த ரெயின்போ கலர்ஸ் தெரியுமா, ரெயின்போ கலர்ஸில் மொத்தமாக போடுவாங்க. அவங்கள பார்த்தாலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கும். அவங்கள எப்படின்னா, அப்படியே ஆண்களும் பெண்களும் சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவருக்கு ஒருவர் விராக பக்தியினாலே பொங்கி ஆணோடைய ஆண் அவலட்சணமாக அதை நடப்பித்து தங்கள் தப்பிதங்களுக்கு தகுதியான பலனை அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை. இதுபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தகாதவை இதெல்லாம் என்ன கிரியை? இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, இந்த எல்ஜிபிடி இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு வந்துட்டு ஒரு குழு இருக்குது. இந்த குழு என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்கள ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க போயிட்டு எல்லாரும் கலந்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, நம்ம இந்த காரியங்களை இளையதளங்களில் ரொம்ப அதிகமாக என்ன செய்கிறாங்க, வாலிப பிள்ளைங்களை, யார் வாலிப பிள்ளைகள் தான் என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய சரீரத்தையும் ஆசையையும் என்ன செய்கிறது இல்லைன்னா அடக்க முடியாமல் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இதை மாதிரி செய்வதற்கு தூண்டப்படுவாங்க. சரி, நம்ம தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா இவங்க? தேவனென்று மகிமைப்படுத்தாதவர்களாக இருக்கிறாங்க. தேவன் தான் சொல்றாரு, அவங்கள எதற்கு ஒப்பு கொடுத்தாரா? அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு. ஒவ்வொரு மக்களும் எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்கிறார் 30-32 புறங்கூறுகளுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகஞ்சருமாய், துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீண் புகழ்ச்சியை பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்புகளாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவர்களை தங்களை செய்கிறது அல்லாமல் அவர்களை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியப்படுகிறார்கள். இங்கே நிறைய தேவனை மகிமைப்படுத்தாத மக்கள் அதிகம். நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்று நாம் நியாயமானபடி அவருடைய கிரியைகளில் பாத்திரவான்களாக நாம் இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? பாத்திரம் என்றால் என்னவாக இருக்கிறது? இங்க சொல்றாரு, ஆதலால் எபேசியர் 4:1 ஆதலால் கர்த்தர் நிமித்தமும் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பில் ஒருவருக்கொருவர் தாங்கி. என்ன சொல்றாரு? என்னென்ன பிரமாணத்தை கை கொள்ள சொல்றாரு? நம்ம பார்த்த முன்னாடியே தேவனுடைய சத்தியத்தை நாம் கை கொள்ள வேண்டும், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்படி நாம் கை கொள்ளணும்? எதெல்லாம் நமக்கு தேவை? சரி, பவுலை குறித்து நாம் பார்க்குறோம். அது சொல்கிறாரு, நான் கட்டப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் சிரசாலையில் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில், அந்த புத்தியை குறித்து நாம் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது நாமும் அறியாமையில் இருக்கக்கூடிய காரியங்களில் அறியாமையில் இருக்கும் பொழுது அவருடைய புத்தியை கேட்டால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த அறியாமையை விட்டு நாம் நீங்கி நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனாய் நடந்து, நான் அழைக்கப்பட்டிருக்கேங்க, நீங்களும் அழைக்கப்பட போறீங்க. ஒருத்தர் அழைக்கப்பட்டிருக்காரு, இன்னொருத்தர் அழைக்கப்பட்டிருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்ய போறாங்க? இவங்கெல்லாம் எப்படி நடக்கணும்னு சொல்றாரு. ஏன் அப்படி நடக்கணும்னு சொல்றாரு?
எதற்காக அப்படி நடக்கணும்னு சொல்றாரு, என்ன எல்லாம் குணாதிசயம் வைக்கணும்னு சொல்றாரு, புரியுதுங்களா? எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்றாரு, ஒரு நோக்கம் உண்டு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. சரி பாருங்க, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனாய் நடந்து, பாத்திரம்னா ஒரு காரியத்தை செய்வதற்கு. சரி, நான் வந்து ஒரு காரியத்தை செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் அவரை மகிமைப்படுத்துவதற்கு வைக்கப்பட்டிருக்கேன், ஆனால் நான் எதை லீட் பண்ணுவேன், வழி நடத்துவேன். நன்மைகளை நாம் என்ன செய்யணும், பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். நன்மைகளை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். எது நன்மை? நன்மைன்னா என்ன? எது நன்மை சொல்றாரு, நான் கேட்பேன். இப்போ மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவராய் அன்பிலே ஒருவருக்கொருவர் தாங்கி. சொல்லுங்க, நம்ம நன்மைனா என்ன? மிகுந்த மனத்தாழ்மையும். இது எங்க இருக்கு, எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது மனத்தாழ்மை? யாரு பெற்றுக்கொள்ள போறா மனத்தாழ்மை? ஏன் மனத்தாழ்மை பெற்றுக்கொள்ளணும் சொல்லுங்க. மனத்தாழ்மையை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? சரி, இப்போ நாம் கர்த்தரை சேவிப்பதை குறித்து, கர்த்தரை நாம் சேவிப்பதை குறித்து, நாம் அவரை மகிமைப்படுத்துவதை குறித்து, என்னுடைய பெருமைகளை நான் தாழ்த்தி அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறேன், ஆனால் நான் என்னவா இருக்கிறேன்? நான் தாழ்மை உள்ளவனாக இருக்கிறேன்னா? அது மட்டும் கிடையாது, நிறைய விஷயத்துல தாழ்மையை காமிக்கலாம் நம்ம. சரி, நாம் இங்க என்ன பார்க்குறோன்னா, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கனியோடும் யூதருடைய தீமையான யோசனைகளினால் எனக்கு நேரிட்ட சோதனையோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்தேன். உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மன நித்திரம் குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசம்பதை குறித்து நான் யூதருக்கு கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். சரி, நம்ம தொடர்ந்து எதை நாம் பார்க்கிறோம் அப்படின்னா, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கனியோடும் யூதருடைய தீமையை யோசனையினால் எனக்கு நேரிட்ட சோதனையோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். சரி, எது பிரயோஜனம் உள்ளது அப்படின்னா, தேவனுடைய பிரமாணம். பிரயோஜனமானவைகளிலே ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல், என் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நான் பாத்திரவனாய் நடந்து கொள்வதற்கு, பவுலானவர் இங்கே சரியாக மனத்தாழ்மையாக நடந்து கொள்வதற்கு ஒன்றையும் அவர் என்ன செய்யல அப்படின்னா, அவர் அவங்களுக்கு மறைச்சு வைக்கல. வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன். அவர் எப்படிலாம் பிரயாசப்பட்டிருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். எவ்வளோ மனத்தாழ்மை உள்ளவர்களாக ஒருவருக்காக சொல்கிறாரு பாருங்க. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். என்ன சொல்றாரு? மனம் திரும்புதலை குறித்து அவர்களுக்கு இரண்டாவதாக இங்க பிரசங்கம் பண்றாரு என்று நாம் பார்க்கிறோம். இங்க தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, அவர் ஒரு பாத்திரவனாக இருப்பதற்கு, இவர்களை உண்டாக்குவதற்கு என்ன செய்கிறார் என்றால், இவர்களை உருவாக்குறார். சரி, நம்ம இங்கே நம்ம தொடர்ந்து நிறுத்துகிறோம் என்றால்,
எபேசியர் புஸ்தகத்தில் 4:1. அதில் இங்கே வந்து எதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளணும், நம் மனத்தாழ்மை என்றால் என்ன, எப்படிப்பட்டது அப்படின்னா, அது இயேசுவானவர் பார்த்தீங்கன்னா அவர் கீழ்ப்படிந்து பிதாவினுடைய கற்பனைகள் எல்லாம் செய்து அவர் சிலுவை வரையும் போயிருக்கார். மனத்தாழ்மை உள்ளவராகி சிலுவை வரையும் போயிருக்கார். அவரை தன்னைத்தானே தாழ்த்தினார் நாம் பார்க்குறோம். இங்கே தொடர்ந்து இங்கே வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவருக்கு ஒருவர் தாங்கி. இந்த பிரமாணத்தை எல்லாம் நாம் பார்க்கிறோமா இல்லையா? இதெல்லாம் பிரமாணமா இல்லையா? இதெல்லாம் நம்ம இருதயத்தில் வைக்கணுமா இல்லையா? பயிற்சி செய்யணுமா? இதே சொல்கிறார். இதெல்லாம் நீங்கள் சுவிசேஷ புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் மத்தேயு புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையில் மேலே ஏறினார்கள். அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராட்சியும் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராட்சியம் அவர்களுடையது. சரி, இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். சரி, யார் யார் இந்த உலகத்தை எவ்வளோ அதிகமாக நேசிப்பார்கள் என்றால், இந்த உலகத்தை அதிகமாக என்ன செய்கிறவங்க அப்படின்னா, இந்த உலகத்தின் மேலே அதிகமாக பிரியமுள்ளவர்கள் தான். அதன் மேலே நோக்கமுள்ளவர்களாக நம் இருதயத்தை அதன் மேல் வைக்கக்கூடியவர்கள் தான் அதிகம். மிகுந்த மனத்தாழ்மையும் சொல்கிறார். சாந்தமும். யாருக்கு சாந்தம் இருக்கும்? சொல்லுங்க, யாருக்கு சாந்தம் இருக்கும்? சொல்லுங்க, யாருக்கு சாந்தம் இருக்கும்? சாந்தம் யாருக்கு இருக்கும்? இந்த காரியங்களை நமக்கு எடுத்துக்க சொல்றாரு. எப்படி நம்ம சாந்தம் உள்ளவர்களா இருக்குது? சரி, இங்கே ஜென்டில் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கும் இடரல் இல்லாது இருப்பது மீக்னஸ். ஒருவர் துன்பப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா நாம் அவங்களுக்கு வந்து எந்த இடரலும் நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்ம மீக்னஸ். இங்கே லாங் சஃபர் அப்படின்னா நீடிய பொறுமை. யார் நீடிய பொறுமையாக இருந்தார் உங்களுக்கு தெரியும்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? யாரு நீடிய பொறுமையாக இருப்பது, வளர்வது? சொல்லுங்க. சரி, பாவிகளாக இருக்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க. தேவனானவர் ரொம்ப பொறுமையாக சகிச்சார். ஆதி ஆகமத்திலிருந்து நம்ம 3ஆம் அதிகாரத்திலிருந்தே ரொம்ப சகிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? இந்த மக்களை இந்த உலகத்தையும் இந்த மக்களையும் உருவாக்குனதுக்கு அவர் என்ன சொல்கிறார்? ரொம்ப விசனப்படுறேன்னு சொல்கிறார். அவருடைய இருதயம் ரொம்ப விசனப்படுதுன்னு சொல்கிறார். பாருங்க, அல்லாது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளை ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாய். யாரு பண்றா இது மாதிரி? யார் பண்றா?
இங்க இந்த புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யூதன் இருக்காரு, ஒரு புரஜாதியை குற்றவாளியாக சொல்றாரு. சரி, இது ஒரு காரியம். இங்கே அவர் என்ன செய்கிறாருன்னா மற்றவர்களை பாவம் செய்ய பண்றார். அவர் பாவத்தை உற்சாகப்படுத்துறாரு. அவர் பாவம் செய்கிறாரு. இங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இங்க அந்த யூதன் யாரு அப்படின்னா தேவனானவர் சொல்றாரு அவருக்கு எப்படி எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாரு. நம்ம அதுதான் நம்ம அங்கே பார்க்குறோம். இங்கே வந்து அந்த பெருமையுள்ள அந்த யூதனானவன் என்ன செய்யலை அப்படின்னா ஆவிக்குரிய வகையில் வளர அவனுக்கு மனம் இல்லை, அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாய். இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருந்தால், அந்த பெருமையுள்ள அந்த மனுஷனுக்கு என்னது, தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகள் ஐஸ்வர்யத்தை அடைந்த ஒருவனுக்கு இருந்தால் அவன் என்னவாவான், எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பான்? சரி, இப்போ அவன் வந்து நன்மையை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவன் நன்மையை சேவிக்கக்கூடியவனாக, சரியான ஒரு அடிச்சூட்டிலே நடக்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம என்ன கேட்கணும்? அவரிடத்திலிருந்து சத்தியத்தை நாம் கேட்கணும். நம்ம பார்த்தோம், அவன் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு இங்கே பார்க்குறோம் என்ன பண்ணுறோம், அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், சத்தியத்தை என்ன செய்யல, அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை எதுல இல்லாம, தயவு சொல்லுங்க, பொறுமை, நீடிய சாந்தம் இவர்களின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாய். பண்றாங்களா இல்லையா? இங்க பண்ணாரு யூதன். சரி, ரோமர் புஸ்தகத்திலையும் பார்த்தோம் 1ஆம் அதிகாரத்துல பண்ணாரா? பண்ணாரு. அவங்க என்ன செய்யல, தேவனை மகிமை. இந்த எல்ஜிபிடி என்ன செஞ்சாங்க, தேவனே அறியும் அறிவை அவங்க என்ன செய்யல, பற்றிக்கொள்ள மனசு இல்லை. அதனால கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாரு. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தவறா ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் என்ன செய்ய அவலட்சணமான காரியங்களை செய்தார்கள். இங்க ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் தான். முன்னாடி அப்போஸ்தலரை பார்த்தோம், நீங்கள் அவரை அறியாமையினாலே ஒப்பு கொடுத்தீர்கள். முக்கியமா ஆதியாகமத்தில் முன்னாடி இருந்து நம்ம பார்த்ததிலிருந்து சத்தியத்தை அறியும் அறிவை அறியாமல் அடைந்த பின்புனா, நாம் அதை எல்லாவற்றையும் அறிந்த பின்பு நாம் அதை மன விருப்பமாக பாவம் செய்வோமானால் அந்த வகையான பாவத்திற்கு மன்னிப்பு கிடையாது. மன்னிப்பார் தான், ஆனாலும் அதுக்கேற்ற தண்டனைகள் இருக்கிறது. சரி, நம்ம இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவனை தேவன் என்று நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பது அவசியம். சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை? தேவன் விசுவாசத்திலே அவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவராக இருக்கிறார். எதுல? விசுவாசத்துல, சத்தியத்துல. சொல்லுங்க. ஆமா, 1 பேதுரு 2:19. ஒன்று பேதுரு புஸ்தகம் 5:8. 1 பேதுரு 5:8. இங்கே சொல்றாரு, நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் இந்த உலகத்திலே வாழுகிறோம் இல்லையா? இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது ஒரு சீஷனாவது, ஒரு உண்மையுள்ள ஒரு பிள்ளையாவது, தேவனுக்கு பிரியமுள்ள சகோதரர்களாவது, எல்லாமே ஒன்று தானே. எல்லாருமே சபையில் அழைக்கப்பட்டவங்க இருந்தாலும் இவங்களை எப்படியாக தேவனானவர் சொல்றாரு? 1 பேதுரு 5:8 சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். எப்படி? விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்
எச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி கொண்டிருக்கிறான். பிசாசானவன் எப்படி இருக்கிறானா? வகை தேடி சுத்துறானா. என்ன பண்ணணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி கொண்டிருக்கிறான். நீங்க சொல்றாரு, விசுவாசத்திலே உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. சரி, இங்க நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, நமக்கு இந்த உலகத்தை விட்டு வெளியே நம்ம என்ன செய்யணும்? குணப்பட்டு நாம் அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கணும். புரியுதுங்களா? நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். அப்படி என்ன பண்ணணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். தெளிந்த புத்தினா, ஒரு குடிகாரனை ஒரு குடிகாரன் என்ன செய்வான்? அவனுக்கு தெளிவான புத்தி இருக்காது, தவறாக யோசிப்பான். நாமும் என்ன செய்யணும்? தெளிவாக இருக்கணும்னா சரியான ஒரு மனம் இருக்கணும். சரியான இயேசு கிறிஸ்துவின் மனம் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். பாவத்தை செய்து தேவனை மகிமைப்படுத்தாதவங்க எப்படி இருக்கிறாங்க? குடிகாரன் எப்படி இருக்கிறான் பார்க்குறீங்களே? அவனுக்கு இன்னும் தெளிவான புத்தி இருக்கான்னு? இல்லை, இருக்காது. அவன் என்ன செய்கிறான்? சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கான். அந்தகார லோகாதிபதியின் அதிகாரத்தில் இருக்காங்க. பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி கொண்டிருக்கிறான். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. சரி, எத்தனை பேர் சத்தியத்திலே வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படவர்கள் அங்கே இருக்கிறாங்க? அவங்க ஏன்னா பாடுபடுவதற்கான மனம் இல்லை, அவங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொள்வதற்கான மனம் இல்லை. ஏன்னு சொல்றாரு பாருங்க, அவங்க தேவனிடத்துல சேருவதற்கு ஏதாவது ஒரு காரியங்களை செய்கிறாங்களா? இல்லை. தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். தேவனை மகிமைப்படுத்தாதவர்கள் யாரு? அந்த அவ்வளோ பாவங்கள் உள்ளவர்களா யாரு? இப்போ தேவனை நாம் மகிமைப்படுத்தணும், தேவனை தேடணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும், அவர் சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்கணும், உலகத்தினுடைய கேட்டுக்கு நாம் தப்பி இருக்கிறோம். அப்படிப்பட்ட மாயான காரியம் நமக்கு தேவை இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? தேவனிடத்தில் சேருங்கள். நம்ம தேவனிடத்தில் சேரக்கூடியவர்களாக இருப்போம். தேவனிடத்தில் அன்பு கூறுவது அப்படின்னா பிரமாணத்தை கை கொள்வது. சேர்வது என்பது அவர் என்ன செய்கிறாரோ அதை நாம் காணுவோம், அவருடைய சித்தத்தை நாம் செய்வது. அவர் உங்களிடத்திலே சேருவார் சொல்ற. என்ன செய்யணும்? பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிங்கள். பாவிகளுடைய கைகள் எப்படி இருக்கான்? அவருடைய இருதயம் என்ன இருக்கான்? அசுத்தம் உள்ளதாக இருக்குது நம்ம பார்க்குறோம். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். இப்போ எப்படி பரிசுத்தம் பண்ணுவது? தேவனுக்காக பிரித்து எடுக்கப்படணும். நம்மளுடைய காரியங்களுக்காக இல்லை, நாம் தேவனுக்காக நாம் வைக்கப்பட்டிருக்கோம். தேவனுக்காக மட்டும்தான் நம்ம ஆழ்வேன்னு சொல்லி ஒரு முடிவு இல்லையா? நம்ம இதுதான் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொண்டே அந்த தீர்மானத்தை முதல் எடுத்துக்கொண்டே இருக்கணும். ஆனால் அந்த பாவிகள் என்ன செய்யலை அப்படின்னா, இருமனம் இருக்குது, அவங்க கைகளை சுத்திகரிக்கல, அவங்க தேவன் எடுத்து சேரும். இது எல்லாமே அவங்க செஞ்சாதான் அவங்க தேவனோடு இருப்பாங்க. பிதாவோடும் குமாரனோடு ஐக்கியமாக இருப்பது என்பது இதுதான். தொடர்ந்து நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டியது. வாய்ப்பு கொடுத்த யாவருக்கும் நன்றி. ஜெபம் செய்வோம். ஜெபித்தருமுடியாக ஜீவன் அவர்கள் கேட்போம். பரலோகத்தில் இருக்கிறாங்க பிதாவே, உங்கள் நாமம் ஆசைப்படுவதாக. பிதாவே, இந்த நாளை கொள்ள நன்றி. உடுப்பு உணவு கொடுத்த நன்றி பிதாவே. உங்களை போல உங்கள் குமாரனை போல ஆசீர்வதிங்க பிதாவே.
தேவன் வந்து மகிமை கொடுத்து ஆசீர்வதிங்க பிதாவே. கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதிங்க பிதாவே. இந்த நாளை கொடுத்தது நன்றி பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்திரிக்கின்றோம். பிதாவாகி தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். உங்களைப் போல பிதாவே, உங்கள் குமாரனைப் போல நாங்கள் ஆவதற்கும், எங்கள் தேவனே உங்களை மகிமைப்படுத்துவதற்கும், உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கும் ஏதுவாக நாங்கள் வளருவதற்கு, கனிகளை கொடுப்பதற்கு உதவி செய்வீராக. நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவியம் பண்ணாலும் உலகத்தைப் போல நாங்கள் வாழாதபடிக்கு எங்கள் பிதாவாகிய தேவனே தொடர்ந்து உங்களை சார்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜீவிக்கிறதற்கு உதவி செய்வீராக. இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். பிதாவே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், உங்கள் நாமம் மையப்படுவதாக. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறதற்கு, சோத்திரிப்பதற்கு உதவி செய்வீராக தேவனே. பிதாவாகி தேவனே, கூடி வந்திருக்கிற சகோதரர்களை ஆசீர்வதியும். பிதாவே, இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளை ஆசீர்வதியும். உங்கள் தயவு ஒத்தாசை எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டில் செய்கின்றோம். உங்கள் சித்தமானால் தொடர்ந்து எங்களை நாங்கள் வளருவதற்கு உதவி செய்வீராக. உங்கள் சித்தமானால் தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய தயவு ஒத்தாசையை அறிந்து கொள்ள கைக்கொள்ள உதவி செய்யும். பிதாவாகி தேவனே, நாங்கள் எப்பொழுதுமே உங்களை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வளர உதவி செய்யும். இந்த விண்ணப்பத்தை உங்கள் குமாரனும் இரட்சகருமாக இருக்கிற ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. ஆமென்.